பாருங்க. பிரம்மனவள் நாள் கணக்காய் எண்ணி எண்ணி தான் படைத்து அன்றவனுமிய படைந்த மாடு அது முன்னழகு போலிருக்கும் என்பதிலே மாற்றமில்லை. ஏற்றமே தோற்றம் கொண்ட மாடு கனகொடுத்து மான் பிடித்தால் காயம்படும் நீனியம்மா மலை பிடித்து மான் பிடித்தால் வாடும் அம்மா உள்வழித்து மான் பிடித்தால் தவறி போகும் அம்மா கைப்பிடியால் நான் பிடிக்கிறேன் அம்மா. மறைக்காமல் வள்ளி சம்மதம் சொல்லம்மா. வள்ளி சம்மதம் சொல்லம்மா. எப்பொருள் யார் யார் வைக்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது சொல்வார்கள். அதனால உங்கள் சகோதரிடம் கேட்டேன், வரவில்லை என்று கூறிவிட்டார். தோழியிடம் கேட்டேன், பார்க்கவே இல்லை என்று கூறிவிட்டார். இடத்திற்கு தலைவி என்ற முறையில் உங்கள் சம்மதம் பெற்று எனக்கு சொந்தமான மான்குட்டியை நான் பிடிக்க வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்திலே நல்ல நேரம் பார்த்து அதை நான் செய்யணும். அதுபோல இந்த நேரத்தில் இதைத்தான் செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வந்திருக்கு. எனக்கு நல்ல நேரம் நமக்காக காத்திருக்காது, நம்ம தான் அந்த நேரத்துக்காக காத்திருக்கணும். நேரம் முடிகிறபடி மானை பிடிக்க வேண்டியது மகனே உங்க சமத்து. அதுக்குன்னு இல்லாத ஒரு இடத்துல வந்து மானிங்க தான் இருக்கு, நீங்க சம்மதம் கொடுங்க. நீங்க சம்மதம் கொடுத்தா மானை எங்க பார்த்த இடத்துல பிடிக்கிறதுக்கு துப்பு இல்லை. இதுல பார்த்த இடத்துல தோல்ல தூக்கி போட்டு போக வக்கு இல்லை. இதுல பேச்ச பாருங்க, வாயை காது முடிக்க வச்சுக்கிட்டு மானில்ல ஒண்ணு இல்லை. போயிட்டாங்க முதல்ல இடத்திற்கு தலைவி. தலைவிக்கு தனி பெருமை உண்டு. அதனால இடத்திற்கே தலைவின்ற பொறுப்பை எங்க அப்பா கொடுத்து கண்ணும் கருத்துமா காவல் பண்ணணும்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருக்காங்க. என் அண்ணனும் தோழியரும் விளையாட்டாக இருந்தாலும் கூட ஒரு காலமும் நான் காவலில் இருந்து இம்மி அளவு பேச மாட்டேன். நான் பச்சோந்தி மாதிரிங்க. பச்சோந்தி இடத்திற்கு தகுந்தார் போல தன்னை மாற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது மட்டும் கிடையாது. பச்சோந்திக்கு நம்மளை போலவே இரு கண்கள் உண்டு.
ஒரு கண்ணு மேலோட்டமாக பறக்கக்கூடிய பூச்சியினங்களை பார்க்கும், ஒரு கண்ணு தரையில் என்ன பூச்சியினங்கள் இருக்கிறதோ அதையும் பார்க்கும். அதுபோல நான் 2 கண்கள் இருந்தாலும் பறன் மீது நின்று முதல் காவல்ல எங்க அண்ணா, 2வது காவல்ல தோழி, 3வது காவல்ல பறன் மீது நின்று காவல் செஞ்சிட்டு இருந்தாலும் என் பார்வை மேல் பார்வையாகவும் இருக்கும், கீழ் பார்வையாகவும் இருக்கும். அதனாலதான் என் பார்வையிலிருந்து எந்த விலங்குகளுமே தப்பாது, பறவை இனங்களே தப்ப முடியலையே. அப்ப உங்க மான் மட்டும் எப்படி என் பார்வையில இருந்து தப்பிக்க முடியும்? அதனால தம்பி சீராஜா, தம்பி எப்போ சாமி வள்ளியம்மா, வள்ளியம்மா இங்க பாருங்களே, நீங்க எது வேணாலும் பேசுங்க, பதிலுக்கு நானும் பேசுறேன், விடிய விடிய கூட பேசுவான். ஆனா அந்த அண்ணன் தம்பின்னு மட்டும் விடிய விடிய பேசுறாங்க. அவங்க அண்ணன் தம்பின்னு சொன்னா 5 நாளைக்கு வயித்தால போகும் எனக்கு. எல்லாம் ஏற்கனவே போயிட்டு தான் வந்திருக்கு. யாருக்கு? உனக்கு வந்தான்னா வராட்டி அந்த மண்டைக்கு. ஒருத்தவங்க ஒரு பிள்ளையோ ஒரு பெண் பிள்ளை ஒருத்தவங்களை பார்த்து அண்ணே அப்படின்னு கூப்பிடுதுன்னா அதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். கூட பிறந்த பாசத்தை விட மற்ற பிள்ளைங்க கூப்பிடும் போது அண்ணான்னு கூப்பிடுறாங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு அந்த கொடுப்பன இல்லை. சரி அதெல்லாம் இருக்கட்டும். கை கை இது ஒரு விரம் சொல்லி வேற நீட்டிக்கிறாங்க. டேய் பாத்துக்கப்பா, கை தூக்கி அந்த கூட்டத்தை எரிஞ்சிருவேன். நான் எப்படி ஆதிரீங்களே? ஒரு நேரத்தை பார்த்தா அப்படி எப்படி இருப்பியா? என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண? நான் இல்ல. மேல அடிக்க கூடாது. நாடே மேல கைய விட கூடாது. மறுவாத கட்டு போயிரும். என்ன? நம்ம ஊர்ல வந்து அப்படி எல்லாம் அடிச்சுக்க கூடாது. கம்பெடுத்து வேணா அடிச்சுக்குங்க. ஒரு இடத்துல அங்க நின்னு பேசணும், அங்கே நின்னு பேசணும். இங்க வந்தா இதுல வேற இவருக்கு மானம் கொடுக்கணும். ஆமா, இவங்க தலைவின்ற பொறுப்புல இருக்க நீங்க யாராவது ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பொருள் இங்க இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது இருக்குன்னு சொல்லும்போது இருக்கான்னு தெரியலையே, கொஞ்சம் விசாரிப்போம், தேடிவோம். இது அறிவு இருக்கா? அவுச்சு தண்டிங்களா? எது? ஏன் இங்க வாங்க. இதுதான் எங்க அப்பா அமைச்சு வச்ச வேலி. எது? சுற்றி வரைக்கும் வேலி. இதுதான் ஒரு வழி பாதை. இந்த பாதைக்குள்ள இங்க பாருங்க, இங்க போது பாதை. இந்த பாதைக்குள்ள இந்த கையை திரி விட்டுருவேன். இந்த கையை திரி விட்டுருவேன். அம்மா நீங்க எல்லாம் வீட்டுக்கு எந்திரிச்சு போங்க. அப்பா நீங்க தான் ஒரு ஆம்பளை பேச சொல்லுங்க. இப்ப வள்ளியோட கையை புடிச்சிட்டாரு, எனக்கு பதில சொல்லுங்க. என்ன கைய புடிச்சிட்டாரா? கூப்பிடுமா அண்ணன். கைய புடிச்சிட்டாரு. நாட தம்பி நீ மைக் செட் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு விடு. அங்க பாருமா, பாம்பு சட்டையை கழட்டி நிக்குது. கைய புடிச்சிட்டாரு, பதில சொல்ல. கிளம்பிருச்சு. எடுத்து சொல்லுடா. சரே பாம்பு. கைய புடிச்சிட்டாரு. ஒரு ஆம்பளை பக்கத்துல நிக்கும் போது யார் என்னன்னு தெரியாத ஒரு ஆம்பளைட்ட மேல வந்து இடிச்சிட்டு நீங்க மட்டும் எங்க இடத்துக்கு நான் வரல. ஏன் இடத்துக்கு நீங்க எந்த இடத்துக்கு? நான் என்ன பொம்மையா? கை நீட்டி பேசலாம் செய்ய, அதுக்கு கைய பிடிப்பீங்களா? குத்துன மூக்கு அந்த இடத்துல தெரிஞ்சு போயிடும். ஆள பாருங்க. யாரு இருந்த வெள்ளத்தை தலன்னு வள்ளியம்மா நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல தூக்கி கூடத்துல நான் போட்டு பேசுற ஆம்பளைல கிட்ட பிடிக்காது. இந்த இடத்துல எனக்கு சத்தா பேசுற நான் எனக்கு கீழ அடங்கி போறவங்கள தான் என்னமோ சொல்றீங்க. அறிவை வத்தி பேசக்கூடாது. அறிவு இருக்க நான் பேசத்தாம செய்வேன். என்ன பேச மான பிடிக்கிறது கேட்க முடியல. இதுல பேச கிளிக்க போறாரா? ஏமா அழகா இருந்துச்சு, சரி அடிக்காம பிடிச்சலாமே நினைச்சேன். எது உங்க ஊர்? எது யார் ஊரு? உங்க ஊர் எது? ஏன் ஊரு? போறவங்க ஊர் தான். நீங்க எங்க இருந்து வரீங்க? எந்த ஊரை சொல்ல? எங்க இருந்து வரீங்க? பதில சொல்லுங்க. உங்க சட்டமா? இது உங்க சட்டமா? எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து வரீங்க? எங்க ஊர்ல இருந்து வர்றேன். உங்க ஊர் என்ன ஊரு? என்ன ஊரு? கலிமாமலை. அதத்தான் கேட்டு. நீங்க பஞ்சத்துக்கு வேட்டையாடுறீங்களா பரம்பரையாவா? நான் பரம்பரை வேட்டைக்காரன். என்ன பரம்பரையா வேட்டையாடுற முகத்தை பத்தியல இல்லையா? ஏங்க பரம்பரையா வேட்டையாடுறவனுக்கு ஒரு மிருகத்தை முதல்ல அப்படி போக்கு விடுவாங்க. போக்கு விட்டு இந்த மிருகத்தினுடைய போக்க கணிச்ச உடனே இதை இப்படி தாண்டா வேட்டையாடணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதை விட்டுட்டு இவர் பரம்பரையா வேட்டையாடுறாரா? என்னத்தை வேட்டையாடினார் இவர்? என்னத்தை வேட்டையாடினார் நான் கேக்குறேன். வேட்டைக்கே லாய்க்கு இல்லாத ஒரு மனுஷன். வேட்டைக்கு என்னென்ன தேவை? வில்லும் அம்பும். வில்ல காணோம், வேற அம்பை மட்டும் தூக்கி ஆட்டிக்கிட்டு வந்திருக்கீங்களா? எதுக்கு? நீ கையில என்ன வச்சிருக்கீங்க? நீங்க கையில என்ன வச்சிருக்கீங்க? கையில என்ன இருக்கு? கவன். கவன் என்ன வேணும்? ஆளோல சொல்லு பரவ வரட்டணும். என்னத்த வச்சு வரட்டணும்? தானியங்கள் வச்சு தான் வரட்டணும். எங்க தானியா? தானியம்னா அது எனக்கு தெரியும். இப்ப பறவையா வருது. எது? இப்ப பறவையா வரட்டிட்டு இருக்கீங்க. அதனால இப்ப அந்த மான் அடிக்கிறதுக்கு எனக்கு இந்த அம்பு போதும். நீங்க வேட்டைக்கு வந்தீங்க, நீங்க சொல்ல கூடாது அது. நான் பறவை வரட்டறத விட்டுட்டு உங்கள்ட்ட வந்து பேசுறேன். அந்த பொறுப்பை அண்ணனும் தோழியும் பார்க்கறாங்க. நான் இப்பவே என்னோட வேட்டையில அடிச்சு தூக்கி போட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீங்க பரம்பரை யாரு? ஆறு தூக்கிட்டு போறேன்னு சொல்லாதீங்க. தோல்ல எலும்பு ஒடிஞ்சு போயிடும். எதுக்கு? நீங்க பரம்பரையா வேட்டையாடுறீங்களே, இது வரைக்கும் என்ன எத்தனை பரம்பரையில நீங்க வேட்டை? அதாவது பரம்பரை என்பது 7.
7 தலைமுறை கொண்டதான் ஒரு பரம்பரை. இப்போ நான் வேட்டையாடுறது 3வது தலைமுறை. சரி, நீங்க 3வது தலைமுறை. ஆமா. அப்ப உங்களுக்கு முன்னாடி வேட்டை ஆடி இருக்காங்க. எனக்கு முன்னாடி வேட்டை ஆடி நீங்க வேட்டை ஆடி இருக்கீங்களா இல்லையா? நான் ஒரு வேட்டையாடி கொண்டு ஒரு மான்குட்டி வச்சிருக்கேன். அப்படியா? வேட்டைக்கு வேட்டையாடி கொண்டு ஒரு போட்டியில ஜெயிச்சு ஒரு மான்குட்டி வச்சிருக்கேன். சரி, அதுக்கு துணையா ஜெயிச்சதா? அதுக்கு துணையா இதை கொண்டு வைக்கலாம். ஏன் இது ரெண்டுக்கும் துணையா இன்னொன்னையும் கொண்டு போய் வைக்கலாமே? பல மான் இருந்துச்சுன்னா உன்னோட ஒன்னா ஓடி விளையாண்டு. ஏவா, நமக்கு எத்தனை தேவை அப்படின்னு ஒன்று இருக்கு. ஒரு மாடை போட்டி வண்டி ஓட்டலாம், 2 மாடை போட்டி வண்டி ஓட்டலாம், 3 மாடை போட்டி வண்டி ஓட்ட முடியுமா? இப்போ 2 மான் தான் இந்த வாழ்க்கைக்கு சரினா 2 மான் குட்டி தான். நீங்கள் கேட்டீங்களா அறிவு இருக்கா அவுச்சு திட்டுலான்னு? ஏன் கேட்டியாது? உங்க திணைக்கு ஒரு வழி பாதை. எத்தனை வழி பாதை? ஒரு வழி. யாரு காவல் காக்குறது? எங்க அண்ணா முதல் காவல், 2வது காவல்ல தோழி, 3வது காவல்ல பரன் மீது நின்று நான் காவல். மானுக்கு என்ன தன்மை உண்டு? அது மானுக்கு மிரண்டு பார்க்கக்கூடிய தன்மை தான் உண்டு. மிரண்டு தன்மை உண்டு. மானை எளிதாக ஒரு மிருகம் அடிச்சிட முடியுமா? முடியாதே. என்ன செய்ய? மான் வேகமோ மனவேகமோ வேகமா ஓடக்கூடியது மான். விலங்குகளே வேகமாக ஓடக்கூடிய விலங்கியது மான் தானே. சிறுத்தை. ஓ, நீங்க அங்க வர்றீங்க, வாங்க. மிருகங்களிலேயே அதிவேகமாக ஓடக்கூடிய சிறுத்தை. சரி. அடுத்து ஓடக்கூடியது வரிக்குதிரை மானு. ஆனா மானு இப்படி போகையில அங்க இருந்து ஒரு சிறுத்தை அடிக்குது வச்சுங்களே, இந்த மான் என்ன செய்யும்? தாவி அங்கிட்டு முடிந்த அளவு தன்னை காத்துக்கொள்ள அந்த மான் எவ்வளவு தூரம் தாவமுல. அப்ப ஒரு வழி பாதையில நீங்க காவ காக்கும் பொழுது என்ன பார்த்து மிரண்ட மானியா உங்க வேலையை தாவி போயிடக்கூடாது. இதை யோசிச்சா நீங்க அறிவை எங்க வச்சிருக்கீங்க? நல்ல ஒரு சோடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. இது நல்ல மனுஷன் நினைச்சேன் நான் சொல்லும் போதே புரிஞ்சுக்குவீங்க. இனமா இருக்கீங்களே, ஏன் இனத்தவர் எந்த தவறும் பண்ண மாட்டாரு, என்னை நல்லா புரிஞ்சுப்பாரு. நீங்க சொன்னீங்க பழமொழி, இப்பதான் நீங்க தவறு செய்றீங்க. நீங்க இந்த பழமொழி சொன்னீங்கல, அது திருப்பி சொல்லுங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடுன்னு. ஒரு சுவடுன்னு. சுவடுனா நல்ல மாட்டுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லுவாங்க. சொல்லலாம் கிடையாது, சுவடு. சுவடுனா நல்ல மாடா அது எப்படி மாடு அப்படின்றது அதோட சுவடு. அது கால் தடத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிருமா? இப்ப என்னத்தை பார்த்தீங்க? நல்ல மனுஷன் கெட்ட மனுஷன் கண்டுபிடிச்சியா? பார்த்தாலே தெரியுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் மாதிரி முகத்தை பார்க்கல தெரியாத எங்களுக்கு. சரி, நான் கேட்கிறேன், மான் பிடிக்க பலவகையான வழி உண்டு. குழி வெட்டி பிடிக்கலாம், கால் ஒடிச்சும்ல, வாழை விரிச்சு பிடிக்கலாம், வாடி போமே, சிலை வைத்து பிடிக்கலாம், ஏமாந்துரும்ல, கையில உள்ள கணையால ஓங்கி குத்தி கூட பிடிக்கலாம். காயம்பட்டு ரத்தம் வராதா? பிடிக்கல, காயம்பட்டு ரத்தம் வரும்ல. அட அது நீங்க என்ன கொண்டு போய் என்ன சாம்பிராணியா கட்ட போறியே? ஒன்னு தோலை உரிச்சு எடுப்பியே, இல்லனா கொம்ப உடைச்சு எடுப்பியே, இல்லனா கறியை துண்டம் துண்டமா வெட்டுவியே, வேற என்ன பண்ண போறியே? கறியை வெட்டி வந்து அசைவத்தை மாமிசத்தை விரும்பக்கூடிய அசைவ வேட்டுவர்கள். இந்த தோலை கொண்டு நினைக்கிறவன் தோலை விரிச்சால உட்காந்து பூஜை செய்யற, யோகம் பண்றது, தவம் பண்ற முனிவர்கள். இந்த கொம்பு காசப்படுற மன்னர்கள் வேட்டைக்கு போகும்போது கொம்பை கொண்டு போய் அரண்மனையில மாளிகையில அழகு பொருளா வச்சிருப்பாங்க. இதுக்காக கொண்டு போவாங்க. ஆனா நானு கொம்பு உரிக்காம, தோலை உரிக்காம, காயப்படுத்தாம, சேதாரம் இல்லாம என்னோட உழைப்பு என்ற செய்கூலியை மட்டும் வச்சு மொத்தமா உசுரோட தூக்கிட்டு போறேன். உசுரோட கொண்டு வரது சிரமந்தேன். சரி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். முதல்ல காலையில நல்ல விஷயம் பேசுங்க. இருக்கட்டும், நல்ல விஷயம் தான். இல்ல உயிரோட கொண்டு வர சிரமம். நல்ல விஷயமா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லதுல என்ன கெட்டது இருக்குன்றது தெரியாம போயிடும். எந்த விஷயம் வேணாலும் பேசலாம், அது இருக்கட்டும். அதனால நீங்க மான் தேடி வந்திருக்கீங்க. அதனால சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். சொன்னா கேட்கணும், சொந்த புத்தி இருக்கணும். மாறி மாறி மாறாமல் பேசி தம்பி வெளில இன்னும் கொஞ்ச நேரத்தில் சீன்லாம் அவுத்துருவாங்க. இல்ல இல்ல, அதான் சொல்ல ஒரு பெரிய புதர் ஒண்ணு. அந்த புதருக்குள்ள மானு விழுந்தா ஏந்திரிக்க முடியாதுன்னு சொல்ல வந்தி. அந்த புதருக்கு அங்கிட்டு தான் ஒளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வா, பாட்டு வருமா? அம்பட்டும் தருதுறோம். என்ன தருதுறோம்? ஓடி போன மான பிடிக்க எங்கேயா போச்சுறிய? இப்படி நேரா போய் இடது கை பக்கம் திரும்பினா பக்கத்துல தான் முல்லைவட காடு. ரொம்ப நீங்க சிரமப்பட வேணாம். அந்த முல்லைவட காட்டுக்கு போனா 1000 மான பிடிக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 1000 மான பிடிக்கிறது யார் பிடிப்பா? எனக்கு நான் கரகமா இவரோட போறேன். கண்ட மான பிடிக்கிற வந்தே 1000 மான பிடிப்பான்.
நான் கண்டதை மட்டும் முடிக்கிறேன். எனக்கு வேற பூச்சை பார்த்தாலே பிடிக்கலப்பா. ஆயிரங்கள் ஏந்தி வேட்டை ஆட முறையிலே தேடி பார்த்த வருத்தமாகுமா? பின்னாடி வீடு கட்ட முடியாது, அது வேலி அடைச்சிருக்கு. இலவகாத்து கீழி போல தேடி வந்த மான் இல்லை. மேற்கொண்டு சொன்னதை சொல்லுமா கிழி பிள்ளைன்றது மாதிரி திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிட்டு நிக்காம தம்பின்னா கோவம் வருதானே நீங்க வேற எங்கா போய் சிங்க ராஜாவா? ஆமா ஆத்தா, நீங்க தான் எனக்கு பேர் வச்சு பாருங்க. அனிதா. ஏய் அனிதாவா? நாடகத்தை நிறுத்த முடியுமா முடியாதையா? இது வரைக்கும் நீ பேர் சொல்லி யாருமே கூட்டல. அப்ப நீங்க மட்டும் சிங்கம், நீங்க மட்டும் சிங்கம்னு கூப்பிடலாம். நாங்க அனிதா ஆத்தா தெரியுமா? வாய கிளிக்கிறா வாய தூக்கி அப்படியே அள்ளி தின்னு போடுவேன். தம்பி அப்படியே அள்ளி தின்னுறேன். நீ யாரா ஒருத்தங்க இருக்கு அவன்கிட்ட போய் உங்களுக்கு ஆபத்து. யாரு? பாவம் புண்ணியத்துக்கு தள்ளி நான் சொல்லவா, உதுட்டி மரத்தை நில செய்ய முடியாது. இருந்துற போது புரியுதா? இவ்வளவு பெரிய சவுக்க வச்சு எதை வேணா சுமக்கலாம். ஒரு சில நல்லா கவனிக்கணும். இந்த கர்மத்தையே காணந்தோறும் சொல்லாதீங்க சரியா? இங்க மட்டும் என்ன வாழுது? ஒண்ணு இல்ல, அத்தனையும் சும்மா வெறும் கூடு. இது எதுக்கு இத பெருமை பித்திக்கிட்டு திரியறீங்க சொல்லுங்க? அப்படியே அள்ளி தின்றுவேன் பாத்துக்க. யாரு அள்ளி திங்கிறதுக்கு? நான் என்ன தீனி அமைச்சரா இல்ல என்னன்னு கேக்குறேன். மரியாதை கட்டு போயிரும். மான் இல்ல பாடுனே இல்ல பாட்டு சொன்னா கேட்கணும். சொந்த புத்தி உங்களுக்கு எங்கேயா ஒரு இடத்துல ஆம்பளை சொந்த புத்தி இழந்து நடந்தான்னு சொல்லு. நான் பொம்பளை சொந்த புத்தி இழந்து நடந்தான்னு சொல்லிடுறேன். எங்கேயாவது ஒரு இடத்துல எங்கனே ஒரு இடம் சொல்லுமா? ஆம்பளை நிறைய இப்ப கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டிருக்கீங்களா? என்னது சொந்த புத்தி இல்லாம சொல் புத்தி யாருக்கு? புத்தி இல்லாம எங்க பிறர் சொல் புத்தி இல்லாம ஊரெல்லாம் அப்படி தெரிஞ்ச ஜென்மங்க எத்தனைன்றது தெரியுமா? நீங்க பொம்பளை எங்கயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. நீங்க ஒரு ஆம்பளை நீங்க சொல்லுங்களே. நான் சொன்னேன்ல இன்ன இடத்துல பொம்பளை அப்படி தெரிஞ்சான்றத நீங்க போட்டு வைங்க, நான் பாத்துறேன். ஏமா நீங்க ரொம்ப திரும்ப எல்லாரும் தெரிஞ்சதே கதையே சொல்றேன். ராமன் மான் சீதை மாத்தமான இது வேணான்னு சொன்னான்னா இல்லையா? யாரு வேணான்னு சொன்னது? இது வேணாம், அந்த மானு அவனுக்கு வேற மானு பிடிச்சிருன்னு சீதை கேட்டதுக்கு ராமன் சொன்னார். உண்மைதானே? அந்த மானு தான் எனக்கு வேணும் அடம் பிடிச்சது. யாரு அடமா பிடிச்சா? அடம் பிடிக்கவே இல்லையே. ஒரே ஒரு முறை கேட்டா, ஏங்க இந்த மான் அழகா இருக்கு, இந்த மான் எனக்கு பிடிச்சு தர முடியுமான்னு கேட்டா. நாட்டுக்குள்ள இருந்த சீதை நல்ல ஆபரணங்கள் அணிஞ்ச சீதை நம்ம காட்டுக்கு போறோன்றது தெரிஞ்சதுமே தன் கணவன் இருக்கும் இடமே தனக்கு அயோத்தின்னு எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு இந்த பாருங்க மர உரி பூண்டு ராமன் பின்னாடி வந்தா இல்லையா, அந்த ஒரு காரணத்துக்காக தன் மனைவி தனக்காக வந்தாளேன்னு சொல்லி அவ மறுகணம் எதுவுமே கேட்கல. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் பிடிக்க போனார் ராமன். மான விரட்டி போனாரு. விரட்டி போனாரா? அங்கிருந்து சத்தம் கேட்டது. என்ன சத்தம் கேட்டது? ராமரோட சத்தம் கேட்டது. கொடுத்த ஆளு வேற, லட்சுமணாபயம் சீதாபயம் சொல்லி. உங்க அண்ணனுக்கு ஏதோ ஆபத்துன்னு லட்சுமணன் சொல்லும் பொழுது அவன் சொன்னதை கேட்டிருந்தால், சுய புத்தி சொல் புத்தி இருந்திருந்தா கேட்டிருப்பார். ராமர் ஒரு வாட்டுக்கு வந்திருப்பாரு. உண்மைதானே? திருப்பி இவள் மறுபடியும் போனால போகையில் ஒரு 3 கோடு போட்டு போறான். இந்த கோடை தாண்டிடாங்கன்னு சொல்றான்ல, அவன் சொன்னதை கேட்டு சொந்த புத்தி இருந்து அந்த கோட்டை தாண்டி இருக்க மாட்டார். ராவணன் தூக்கிட்டு போயிருக்க மாட்டார்ல. அவன் அந்த மாதிரிலாம் நடந்துக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த படுபாவிக்கு சாவே வந்திருக்காது. யாருக்கு? இவனுக்கு தேன், ராவணேஸ்வரனுக்கு. ராவணேஸ்வரன் ஆம்பளையா பொம்பளையா? கையை ஓடிச்சு. நீங்க மட்டும் கை நீட்டி பேசல இழுத்து கிடக்குதா? ஆமா புரியுதா சொல்றது? சரிங்களா? ஆட்டிக்கிட்டு ராவணேஸ்வரன் ஆம்பளையா பொம்பளையா? எது? ஆம்பளை தானே. அவனும் ஆம்பளை தானே. இங்க ராமன் தன் மனைவி கேட்டாளேன்றதுக்காக மான துரத்தி போறாரு. அங்க தன் சகோதரி சொன்னாலேன்றதுக்காக சீதையை பார்க்க வந்தது ராம. அதை மன்னிச்சுக்கங்க, ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரனுக்கு சொந்த புத்தி இல்ல. யாருக்கு சொந்த புத்தி இல்ல? பிறர் சொன்னாலும் இது தவறு அப்படின்ற உணர்ற புத்தி கிடையாது. இவனை புத்தியை எங்கிட்ட ஒத்தி வச்சுட்டானா?
வாயை முடுங்க ராவணேஸ்வரன் ஆம்பளை தானே அவனுக்கு சொந்த ஏம்மா, புத்தி இல்லாம அவனுக்கு அடுத்தவருடைய மனைவி மீது ஆசைப்பட்டு தானே சீதையை கடத்தி கொண்டு போய் வச்சான். அடுத்தவரோட அதனால தானே இவனுக்கு சாவே வந்துச்சு. அடுத்தவனோட மனைவின்னு அவ சொன்னாளா? யாரு? தங்கச்சி ராவணன்ட்ட. ஏன் தெரியாதா? ராவணேஸ்வரனுக்கு தெரியாதா? அடுத்தவனோட தாங்க மனைவி அப்படின்னு சொன்னாளா? இல்ல. சரி, அவர் கடத்திக்கிட்டு போகும்போது ராமன் பக்கத்துல இருந்தாரு. இல்ல. திருமணமானவன் தெரிஞ்சதுனால தானே சீதையினுடைய உத்தரவுக்காக காத்து கொண்டிருந்தார் ராவணேஸ்வரன் ஒவ்வொரு நாளும். அப்ப தெரியாதா? அடுத்தவருடைய மனைவின்னு தெரியாதான்னு கேக்குறீங்கல்ல, அதுக்கு இந்த கேக்குறேன். ருசியா சொல்லுங்க. ஆசைப்பட்டா. ஆனா ராமனை விட ராமாயணத்துல ஆக சிறந்தவன் ராவணன் தானே. ராமன் யாருடைய அவதாரம்? மகாவிஷ்ணு. ஆக சிறந்தவன் ராமன் சொல்லிட முடியுமா? முடியாது. ராமனை காட்டிலும் ராமாயணத்துல சிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க. நிறைய பேர். நிறைய பேர்லாம் இல்ல, குறிப்பிட்ட சில பேர் இருந்திருக்காங்க. நிறைய பேர் அப்படின்றது இன்னொரு விஷயம். இப்ப இந்த இந்த வழியிலே வருவோமே. நீங்க என்னத்த பேசலாம், நீங்க சிறந்தவனா என்கிட்ட ஆக முடியாது. சரிங்களா? இருக்குனா இருக்கு. போனானே மகாபாரதத்துல பாண்டு மன்னன் வேட்டைக்கு போனான். ஒரு மனைவிக்கு 2 மனைவியை கட்டினவன். 2 மனைவி தேருக்கு பக்கத்துல 2 பக்கமும் உட்கார வச்சு வேட்டையாடுறான். வேட்டைக்கு போகும்போது கண்ணுக்கு தெரிஞ்ச மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுறான் கண்மூடித்தனமாக. அப்ப மனைவியை சொல்றாங்க, ஏங்க உங்களுடைய வேட்டை தவறானதாக இருக்கு. நீங்க ஏன்னா வேட்டையினுடைய தன்மை என்ன? கொண்டு வா. வேட்டையினுடைய தர்மங்கள் நிறைய. ஊனமான மிருகங்களை வேட்டையாடக்கூடாது. பால் குடிக்கும் குட்டியை வேட்டையாடக்கூடாது. கர்ப்பமாக இருந்தா வேட்டையாடக்கூடாது. பால் விட்டும் தாயை வேட்டையாடக்கூடாது. ஈனும் தருவாய் இருந்தா அடிக்கக்கூடாது. வயது முதிர்ந்த வேட்டையாடக்கூடாது. நோய்வாய்ப்பட்ட மிருகங்களை வேட்டையாடக்கூடாது. ஒரு மானும் இன்னொரு மிருகமும் திணையும் போது வேட்டையாடக்கூடாது. என்ன பண்றேன், கண்ணுக்கு தெரிஞ்ச மிருகங்கள் எப்பேற்பட்ட மிருகங்களாக இருந்தாலும் சரி வேட்டையாடி போயிட்டே இருக்கேன். அப்பதான் மனைவிகள் சுட்டி காட்டுறாங்க, ஐயா நீ ஆடக்கூடிய வேட்டை தவறானது, கண்மூடித்தனமாக வேட்டையாடுறீங்க, இது ஆபத்து போல் தெரிகிறதுன்னு ஒரு பெண்ணு சொன்னால. ஒரு மனைவிக்கு 2 மனைவி சொன்னாலே மகாபாரதத்துல. கேட்டான் அறிவு கட்டவன். அப்ப இவன் புத்தியை ஒத்தி வச்சுட்டான் தானே, அறிவு அவிச்சுட்டான் தானே. இல்லையே, நீங்க தான் தொட்டு வச்சுங்க. வாங்க இப்ப இந்த கையை இருங்க வர்றேன். கையை நீட்டி பேசதான் இருக்கு. நீட்டி பேசுறதுக்கு தான் கை இருக்கு. ஒடிங்க என்ன நீங்க ஒடிங்க. ஆமா. அப்ப 2 ஒண்டாடி சொல்லி இவன் கேட்கறான் மடப்பைய. அப்ப என்னாச்சு, ஒரு மானும் ஆண்மானும் பெண்மானும் கூடக்கூடிய தருவாயில போட்டாம் பானத்தை மார்பில் குத்துப்பட்டு அந்த மான் இறக்க போயிடும் சுயரூபத்துக்கு மாறுது. அவர் தான் கிருதவாணி என்று சொல்லக்கூடிய பெண்ணும் கிந்தம முனிவரும் கணவன் மனைவி 2 பேரும் மான் ஒரு இடத்து கூடிட்டு நிற்கிறாங்க. அப்பதான் போட்டான் பானத்தை. அதனால வாங்கினான் ஜாபத்தை. சொந்த புத்தி இல்லை, மனைவிகள் சொல்லும் போது கேட்கக்கூடிய புத்தி இவனுக்கு இல்லை. மடப்பை வேட்டைக்கு வாய முடிய இந்த வேற ஆட்டி வச்சுக்கிறேன். யார் சொன்னது? ஆயுதம் பார்க்க சிறுசா இருக்கேன், கூர்மை உலமா இருக்கேன். அதனால வேணாம். இந்த அப்பா நிக்கிறதுனால ஒரு அந்த அம்மா விடிய அம்மா அந்த கம்ப கொடுங்க பாட்டி. ஏமா வள்ளி நாயகா பாவம் வேடுவர் முகத்தை பாருங்க. அப்பாவி என்னப்பா பண்ண போறாரு ராஜானே? ரொம்ப பரிதாபமா முழிக்கிறார் ராஜானே. நான் என்ன சொல்றேன், நீ நல்லா கேட்டுக்கங்க. நீ ஏன் பேச்ச நீ கேளு. இத வச்சு ஒரே இருக்கு சுருக்க இழுத்து விட்டுருவேன் தொண்டக்குழியில. அதோட சிங்கராஜா அவ்வளவுதான். அனிதா ஏய் வாய முடிய அழகான பெண்கள், நீ இன்னும் 5 தடவை நீ திட்டினாலும் சரி நான் கோபப்பட மாட்டேன். பாவம் அவர் தேடிக்கிட்டு வந்த மான உள்ள கொண்டு போய் அது என்ன வைக்க போறா? புடுங்க குறையிறது. அட புடுங்கி நல்லா வாயில வந்துறா. ஆமா நான் உள்ள இருக்கேன். மான் இருக்கு, மான் இல்ல ஒண்ணு இல்ல. சரி ஒருவேளை மான் இருக்குன்னு வச்சுக்கோ, புடிச்சு வச்சு நீங்க இருங்க, நீங்க வாங்க, உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கு நானே சொல்லிடுறேன். என்னது வாங்க பாப்பா. ஆமா ஆமா புடி பைய புடுங்கி பொன்னம்பளம். மான நல்லா பாத்தீங்கல்ல, மான நல்லா பாத்தீங்கல்ல. ஆமா பாத்தீங்களா இல்லையா? ஏன் பார்க்காம இவ்வளவு காலையில பஞ்சா வச்சிருந்த என்னோட கை கட்டி வாய் பத்தி அம்மா 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 பாத்தேமா சத்தியமா பேசுங்க. அந்த அம்மா என்னை பேச கோவமா பாத்து நீங்க அவருக்கு ஏத்துக்கிட்டு பேசக்கூடாது. அம்மா எனக்கு தான் நீங்க குச்சி கொடுக்கணும். ஒரே போடு மண்டையில உடைச்சு இன்னைக்கு சிங்கராஜா சிவகங்கை போக முடியாது. அப்படி அவங்க நிக்கிட்டு விடுங்க. இன்னைக்கு சிங்கராஜா புதுக்கோட்டை வர்றாரு. அதனால நீங்க தேடி வந்த மான் நல்லா பாத்துருந்தீங்கன்னா அதுக்கு உள்ள உரிய அடையாளம் உள்ள சொல்லவா இல்ல உரிய சொல்லவா? ஏன்னா பார்த்த மாதிரியே பேசுறாரு. எந்த அடையாளத்தை வேணாலும் சொல்லுங்க, கேக்குறேன். உள்ள சொல்லவா ராஜானே? உள்ளபடி சொல்லுங்க. அது உரிய சொல்லவா? வேற அதெல்லாம் இல்ல உண்டானதா சொல்லவா? நீங்க உரியறதுக்கு லாய்க்கு இல்ல. இல்ல குண்டானதா சொல்லவா? அது எப்படியா இருந்திருப்போது? வத்த சொல்லுங்க. வத்த மிளகா வத்த இது வத்தலா? ஆனா என்னைய பார்த்து இன்னொன்னு ஒருதான்
இந்த யானை சிரிச்சாச்சுன்னா பூனைக்கு கொண்டாட்டமா இருக்குமா, அது போல இது என்னைக்கு இது கொழுக்கல. ஆமா, வாய்ப்பே இல்ல ராஜா. வெள்ளி வெள்ளி மேயாதம்மா மேயாதம்மா கவனக்கானா புள்ளி மேவாதம்மா கிழட்டு மண் இல்ல, என்ன அதுக்கு பல்லையே முளைச்சு நினைக்கிறேன். கண்மணி என்ன வளர்ந்து என்னதான் நீங்க வர்ணிக்கிறீங்க? ஏன் நீ இப்படி பாடுறீங்க நீங்க? அதுக்கு தான் அண்ணா தேரு வந்தா போறோம் மணி ஆயிடுச்சு. அண்ணா
என் கண்ணுக்கென்ன கண்ணோட்டுமோ சிங்கார குட்டி இந்த கண்ணுக்கென்ன கண்ணோட்டுமோ அண்ணா சோதனை மீறி சோதனை என்ன வந்த விடுவர் கையெல்லாம் பிடிச்சு நான் மான் தேடி வரல உன்னைத்தான் தேடி வந்தேன்ற கையை பிடிச்சிட்டாரா? ஆயுதத்தை எடுக்கிறியா? தயவு செஞ்சு நீ நிமிட்டம் ஆயுதம்னு சொல்லாத. சரி சரி. வாயை மூடு. பொருள் பொருள் வெறுத்து போயிட்டு என்ன பொருள்? பொருள் உள்ள இருக்கு. மனபடி தீரமை நீ பலத்தீனா வடிவெடுத்தீமை மனப்பதற்கே வள்ளி வேடனாக வந்ததும் தற்பொழுது வேளவனாக காட்சி தருவது நான் என்ன வர வேண்டும்? எனக்கு ஒரு வரம் ஒன்று தாருங்கள். இந்த ஊர் மக்கள் உலக மக்கள் யாவருமே 16 செல்வங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து தெய்வானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியன் என்று எனக்கு முதலிடம் தர வேண்டும். அதுவே என்னுடைய வரம். நாட்டு மக்கள் அனைவரும் எல்லா வளங்களும் நலங்களும் 16 செல்வங்களும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற வரத்தையும் தரத்திலே இரண்டாவதாக இருந்தாலும் தரத்திலே முதல் இடத்தை கொடுத்து வையகத்துள்ள நிறுவனம் வள்ளி தெய்வான சுப்பிரமணிய சமேதர் என்று அழைப்பார்கள் என்ற வார்த்தை தந்தோம். பக்திக்கு அளவு இல்லையா? நாடு செழிக்க வேண்டும், நல்ல மழை பெய்ய வேண்டும், ஊரு செழிக்க வேண்டும், தரங்கள் வாழ வேண்டும், வண்டி பறக்க வேண்டும், வாழ்வாங்க உங்களோடு கொண்டு நிறைக்க வேண்டும், தரங்கள் வாழ வேண்டும், தவமான சுமக்கு பற்றி
இருக்கிறது வாழக்கணும் இதுவரை இந்த நாடகத்தை இடையில் ஊர் பொதுமக்களுக்கும் மிகச்சிறந்த முறையில் ஒளிவழி உதவி செய்த அகிலார் ஆடியோஸ் அன்புள்ளங்களுக்கும்